வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5 இரண்டாம் சம் பார்ப்போம். f காம்போ g = g காம்போ f எனில் k இன் மதிப்பை காண்க. f of x = 3x + 2 g of x = 6x - k. இந்த k மதிப்பு தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும்ப்பா. இதில் ரெண்டும் சமம் சொன்னதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை f டாட் g எடுத்து எழுதுவோம். f of g of x எழுதுவோம். இப்போ f of g of x ஓட மதிப்பு என்னப்பா இங்கே 6x - k. சரியா? இப்போ இதை கொண்டு போய் நம்ம எஃப்ல இருக்க ஃபங்க்ஷனை பிரிதிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் போடுவோம். 3 ப்ராக்கெட் 6x - k. எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் போடுறோம்ப்பா. அடுத்து +2 அப்படியே போட்டுறோம். +2. இப்போ 3 கொண்டு போய் உள்ளே பெருக்கணும். என்ன வருது? 6 3 18x - 3k + 2. இது சமன்பாடு நம்ம 1 வச்சுக்கலாம்ப்பா. அடுத்து g காம்போ f, g of f of x. சரியா? இப்போ g ப்ராக்கெட் f of x என்ன இருக்குமா? 3x - 2. 3x + 2 சீக்வல் இப்போ g of x என்னமா 6x - k. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட் உள்ளதை போட போகிறோம். 6 ப்ராக்கெட் 3x + 2 என்னச்சு -k. இப்போ 6 கொண்டு போய் உள்ளே பெருக்கலாமா? 6 3 18 x + 6 2 12 -k. சரியாப்பா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 பெருக்கியாச்சு. நமக்கு இது ஒரு கிடையாது. இது வந்து சமன்பாடு 2 வச்சுக்கலாம். இப்போ 1 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்? சமம் சொன்னாங்களா? f டாட் g = g டாட் f. ஃபஸ்ட் என்ன இருக்குது? 18x. ஃபஸ்ட்டு சமன்பாடு 18x - 3k + 2 g டாட் f என்னப்பா? 18x + 12 - k. சரியாப்பா? இப்போ இதை இங்கிட்ட சைடு நம்ம கொண்டு வருவோம். 18x இதை அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு உள்ளது +2. இது இங்கிட்ட வரும்போது என்னமா மாறும்? ப்ளஸ் இருக்குது மைனஸாக மாறும், மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ நான் +18 இங்கே வரும்போது -18x +12 இந்த சைடு வரும்போது -12. இது வந்து மைனஸ் இருக்குது +k = 0. இப்போ பாருங்கள் -18 +18 அடிச்சிடலாமாப்பா? ஓகே. இப்போ நமக்கு என்ன இருக்குது? k இங்கே பார்த்தோம்னா இங்கே -3k இங்கே +k. அப்படின்னா இந்த கழிச்சு நமக்கு என்ன வரும்? இங்கே 2k -2k பெரிய நம்பர் அடையாளத்தை போடுறோம். அப்போ நான் இங்கே +2 மைனஸ் இங்கே 12 இதில் கழிச்சா -10 = 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? -2k இங்கிட்ட இருக்கணும்டா. இப்போ -10 அங்கிட்ட போது என்ன வருது? +10. அப்போ நான் -k = 10/2 2 2 10. அப்போ நான் k = -5. அப்போ நான் k மதிக்கு நமக்கு இங்கே என்னமா கிடைக்குது? -5 என்பது தான் இந்த கேள்வியோட ஆன்சர். தேங்க்யூப்பா.